எவ்வளோ பெரிய ஆலமரம். ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லாவே வந்து கன்னி கோயில் போகணுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு கன்னி பையன் ஒரு கன்னி கோயிலுக்கு போக போகிறேன். அதுவும் வந்து இந்த நைட்டில் நடு ராத்திரில் வந்து போக போகிறேன். டைம் கிட்டத்தட்ட ஒரு 11:30, அங்கே போகிறதுக்கு 12 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் ரீச் ஆகிறதுக்கு. ரொம்ப நாளாக போனோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருந்தோம். அது வந்து காட்டுக்குள்ளே இருக்குது இங்கே இந்த கோயில் வந்து. ஆல்ரெடி நாங்கள் டீமாக போயிருக்கோம். பட் இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து நான் போக போகிறேன். நான் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு கோயில்லாம் இருக்குது, எல்லைச்சாமி கோயில்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு காட்டுறோம், சூப்பராக இருக்கும். நான் நைட்டில் வரது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பாருங்க, பயங்கரமாக இருக்குல்ல. அது கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். அப்படியே நைட்டில் சாமியை தேடி போகலான்னு இருக்கேன் கைஸ். நான் இனிமேல் இவங்கெல்லாம் ஊர் காக்கும் தெய்வங்கள். கன்னி கோயில் பற்றி நிறைய சொல்கிறாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன் பாருங்க. அதில் ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த ஆம்பியன்ஸில் நைட்டில் நிறைய சொல்லுவாங்க. சின்ன வயசுலாம் நைட்டில் வந்து ஊர்லாம் காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக உண்மை தான். இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து உள்ளே போனோம் கைஸ். காட்டுக்குள்ளே இருக்குது அந்த கன்னி கோயில். காட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்துட போகிறோம். நைட்டில் தனியாக போகக்கூடாது. ஆக்சுவலாக கன்னி கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமிங்கள்லாம் வரும், டான்ஸ்லாம் ஆடும், அந்த பொம்மையெல்லாம் வச்சு நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன் நான். பார்ப்போம் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்களேன், டக்குன்னு பயந்துட்டேன் எப்படி இருக்குன்னு. கைஸ் அப்பா ரொம்ப அடிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். நைட்டில் ஏறி வர்றது வந்து ரொம்ப மூச்சு வாங்குது. பட் ஓகே, கோயிலுக்கு தானே வரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்னியம்மன் கோயில் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய சக்தி வாய்ந்தது. நைட்டில் வந்து தனியாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து நம்ம வந்திருக்கோம், டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் வந்திருக்கோம். எப்படின்னா சில பேர் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, குழந்தை இல்லாதவங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போய்ட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவாங்களாம். பொம்மைலாம் வச்சுட்டு வருவாங்களாம். இப்போ நைட்டில் பொம்மை வச்சுட்டு வந்தாங்கன்னா அடுத்த நாள் வந்து பொம்மை வந்து பார்த்தா உடஞ்சிருக்குமா. நைட்டில் வந்து சாமிங்கெலாம் விளையாடுவோமா, நிறைய சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா நான் வந்து தப்பாக கூட சொல்லலாம். கூகுளில் நிறைய இருக்கும். உங்கள் வீட்டில் யாரா பெரியவங்க இருந்தாங்கன்னா ஸ்டோரி கேளுங்க, கூகுளில் இருக்கும். நான் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கன்னி கோயில்கள் பற்றி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் அங்கே போயிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி நான் ப்ரே பண்ணிக்க போகிறேன். அது எந்த விதத்தில் வந்து எனக்கு வந்து நடக்க போகுதுன்னு தெரியல. இது வந்து வீடியோவை தாண்டி ஒரு உண்மையாக மனசு தொட்டு நான் வந்து ஒரு விஷயத்துக்காக நான் ப்ரே பண்ணிக்க போகிறேன். அது நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் இதே நான் 12 மணி நான் வந்து நான் வருவேன். நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்காக வரேன். கடவுள் வந்து எந்த விதத்துலலாம் வரலான்னு சொல்லிட்டு. ஐயோ, பேஸ்ட் இருக்கிறப்பயே லைட் ஆஃப் ஆகுது. பேக்கில் ஒன்றா லைட் இருக்குது, சிம்பிளாக சேர்த்து மாட்டிடுங்க. கடவுள் வந்து எந்த ரூபத்துலனா வரலான்னு சொல்லிட்டு பெரியவங்க எங்கள் வீட்டிலேருந்து எல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்க்கலாம். பிளாக் பிட்ச் வீட்டில் நின்றுட்டு இருக்கேன். ஓகே கைஸ், பார்ப்போம். எப்படி இருக்கு பாருங்க. ஃபோனில் வேறு டார்ச் வேறு ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். சரி, ஃபோனில் இருந்த பாருங்கள், கையில் இருந்த டார்ச் வேறு இது போயிடுச்சு.
நாயாவது குறைக்குது வேண்டந்து. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ அவசரப்பட்டு வந்துட்டோனோ தனியாக. கொஞ்சம் பயமாக இல்லை, ரொம்பவே பயமாக இருக்குது. கடவுள் மேலே போட்டு விட்டு சரி கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு ஐயோ 2 வழி போகுது. எந்த வழி? இதுவா அதுவா? ஆக்கு பாக்கு அத்தலை பாக்கு எதுவான்னு தெரியல. ஃபஸ்ட்டு இதில் போய் பார்ப்போம் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ பாம்புலாம் இருக்குமோ? இல்லை, பயங்கரமாக இருக்குது. டங்கொய்யால கடவுளே சோதிக்காதீங்க. சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஒன்று யாருன்னா இலங்கையர்னா வந்துடுமோன்னு சாமி வழியில் வந்தால் என்ன அடிச்சுட்டு போயிடுங்களா நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சாங்க. அது வேறு ஒரு பக்கம் போயிடும். வந்துட்டேனா ஆல்மோஸ்ட்டு. வந்துட்டோம். தண்ணி கோயில் வந்துட்டோம். ஓகே, கேமராலாம் ஒரு இடத்துல வச்சுட்டு சரி போகலாம். அதெல்லாம் காட்டுக்குள்ளே வந்தாலும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சொன்னல பொம்மைலாம் உடஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னல வயசுங்க பாருங்கள். இதெல்லாம் இதை பற்றியும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நைட் விஷன் மட்டும் இப்போ ஃப்ரேம் செக் பண்ணிடலாம். பாருங்க, வேண்டிக்கிட்டதை வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம். ஒரு 5 மினிட்ஸ் அமைதியாக உட்காந்துட்டு சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டு
ஓகே, லைட் வேறு தனியாக கழண்டிடுச்சு. இவ்வளோ காட்டுக்குள்ளே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ்லேயே கொஞ்சம் வேறு மாதிரி டெவலப் ஆகிட்டுது. பட் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஓகே, காட்டுக்குள்ளே வந்து ஒரு கன்னி கோயிலுக்கு வந்தது வேறு லெவலான ஒரு அனுபவமாக இருந்தது. நான் வரப்போ ஒரு 2-3 நாய்ங்க வந்து அந்த பக்கம் கிராஸ் ஆச்சு. 2-3 இதுவும் சவுண்டெல்லாம் கேட்டுச்சு எனக்கு. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பயமாக இருந்தது, கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். நான் இதோட கிளம்புறேன் நான். ஏன்னா இந்த ஒரு இது மட்டும் தான் இருக்குது, டார்ச். இதை வந்து நான் சீக்கிரமாக காப்பாற்றிட்டா தான் நான் சீக்கிரமாக வெளியே போக முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். கடவுள் வந்து எல்லாத்துலேயும் இருப்பார். கமல் சொல்கிற மாதிரி அன்பேஷியம். அவள் தான் கைஸ். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். லவ் யூ, டாட்டா.